கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தரப்பு சாட்சியாக ஏன் விசாரிக்க கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய கொடநாடு எஸ்டேட்ல கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் நள்ளிரவில் ஓம் பகதூர் என்ற பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சோழர் மற்றும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் இந்த வழக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த தீபு, சதீசன், சந்தோஷ் சாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி அப்போது என்ன உத்தரவு பிறப்பித்தது என்றால், எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை அங்கு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரிதான் தீபு, சதீஷன், சந்தோஷ் சாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதுல ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பின் நடந்த கொள்ளையில கொடநாடு எஸ்டேட்ல இருந்த காணாமல் போன பொருட்கள் எவை எவை என்பது குறித்து சசிகலா இளவரசிக்கு தான் தெரியும் என்றும், புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளவில்லை எனவும், முக்கிய குற்றவாளிகளை தப்ப விட்டுவிட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பது அனைவருக்கும் தெரியும் என வாதிட்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தனால குற்றம் சாட்டப்படுவர் நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தி சம்பந்தம் இல்லாமல் முதல்வருக்கு சம்மன் அனுப்ப கேட்க முடியாது என நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன தெரிவித்தார் என்றால், இந்த கொடநாடு கொள்ளை வழக்கு சம்பவம் வழக்கு தொடர்பாக மேல் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து நீதிபதி கருத்து தெரிவித்த போது, தற்போதுதான் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இல்லையே, அவர் ஏன் எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்கூடாது என்ற கருத்தை மட்டும் தெரிவித்துவிட்டு இந்த வழக்கில் தீர்ப்பளிப்பதாக கூறி தீர்ப்பினுடைய தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.